ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு சாப்பாடு. ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி ஊற வச்சுருக்கோம். அதில் துவரம் பருப்பை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன தேவைங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க பருப்பு சாப்பாட்டுக்கு. வரமிளகாய், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம், இது தேவை. கொத்தமல்லி, மஞ்சள், அதுக்கப்புறம் கடுகு. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வடகம் சேர்த்திக்கலாம். இதை தாளிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தாளிக்க எடுத்து வச்சுருக்க பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க பருப்பு சாப்பாட்டுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். நீங்கள் வடகம் சேர்த்திக்கிறதால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதுக்கு 2 பங்கு தண்ணி. தண்ணி அளந்து ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு அதிலே போட்டு ஊறிட்டு இருந்தது, இப்போ எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியை கரெக்டாக அளந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். கொத்தமல்லி தூவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஹீட் போட்டாச்சு. 2 விசில் விட்டு தான் குயிக்காக ரெடி ஆயிரும் சூப்பரான சுவையான பருப்பு சாதம். ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டாச்சு. கேஸ் போனதுக்கப்புறம் வெயிட் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சுவையான பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி கலந்து விட்டுக்கோங்க. தேங்க்யூ.